எனக்கு என்ன கூறச்சல் நான் தானே ராஜா கொஞ்சம் மாறகட்டையும் பார் எல்லாம் ஒழிச்சாச்சா இப்ப எங்க ராஜா ஏயா உனக்குதான் வரலையா அதை ஏங்க போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க ஏயா பொட்டிய தொட்ட பழைய கலை ஆர்வம் தோசம் தொம்பம் பட்டிருந்தது தொடச்சது அப்படியே லைட்டா பாபா ஆசி பாப்பமேன்னுதான் இந்த நிலைக்கு வந்தும் ஆர்வம் போகல என்னையா அன்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அத்மனி பாடு படுற பாடு போய் பேப்பர் எடுத்துட்டு வா இந்தாங்கண்ணே அப்படியே குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு கொண்டாந்துறேன் ஆஸ்கே எது சொன்னாலும் ஒரு தடவை சொல்ல மாட்டியா ஏன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையா திங்கிற 3 வாட்டி திங்கல எனக்கு என்ன கோரச்சல் ஆனமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வா ஏங்கண்ணே இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ எப்படியா உயிரோடு இருக்க இதுடா என் ஹார விட்டுது அலை எழுத்து நான் வாங்கி போட்ட சோப்பாடா இது அது அப்பா இப்ப என்னடா ஹோரான்னு சொல்லி நான் மூஞ்சில குத்துவேன் ஹார கட்ட காட்டுற வேலையை கைய வெட்டிடுவேன் வளர்த்த கலர்த்தா கலர்ந்தா பாப்பா புதுக்கோட்டையில நீ உள்ளச்சரிக்கு நிறுத்திய அதை எடுத்து வெளியே விடட்டுமாடா இல்லையா விடா பாப்பா ஆனும் கப்பல்ல டிக்கெட் வாங்காம ஏறிடும் அதெல்லாம் இருக்கிறவனுக்குடா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஏய் என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா உன்னையா உன்னை யாருன்னு எனக்கு நல்லா அறியண்டா நீ மாமாவா ஆயாண்டி இந்த மானா சொல்ற பத்துக்குன இருக்கிற நாக்க அறுத்து போடுவேன் பழைய கான்ட்ராக்டர் திங்கிற சோத்துல மண்ணாளி போட்டுக்காத ஜாக்கிரதை ஆயாண்டி சோத்துக்குதான் இந்த வீட்டுல நான் வாழ்ந்திருக்கிறேன் என்ன அப்பா சொல்லாதறான் நானும் ஒரு காலத்துல வாழ்ந்தவன் ஊருக்குள்ள போலான்னு பார்த்தா உருவே மாறி இருக்கிறேன் அங்கா மண்டி வச்சிருக்கிறப்போ 100 ரூபாய் சில்லறை ஜோபில போட்டு கொலுக்கோன்னு குலுக்குனேன் இப்போ நீ கொலுக்கிற உன் நேரம் சினிமா படம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பூஜை படத்தை மாத்திரம் வாங்கி வந்து போட்டு அதோட நிறுத்திட்ட அதுல வேற தொண்டு உழுது போச்சு நாடகம் நடத்தலாம் ஊரா மாறி மாறி நடத்தலாம்னு சொன்னேன் அதுல தொண்டு துண்டா உழுதுமா வந்துடுச்சேடா பாத்தியா மாண்டால என்ன சொல்றானே நான் ஒண்ணு சொல்லல ஆண்டாளே இந்த கற்றுக்கோல ஆயாண்டிதான் நிமிஷம் பண்றான் பாத்தியாமா உன்னை வச்சு நாடகம் நடத்தினான் போண்டி ஆயிட்டான்றான் என்னப்பா பழைய கான்ட்ராக்ட் என்ன போட்டு நாடகம் நடத்துன்னு வெத்தா பாக்கு வச்சு உன்னை அழைச்சனா நீயா வந்து புக் பண்ணுன்னு நான் நடிச்சா வசூலாகும் வாரி வலிச்சு கொட்டிக்கலான்னு அலைஞ்சு உன் கிரகச்சாரம் சரியில்லை போண்டியான்னு இப்போ தோண்டி தூக்குற ஒவ்வொரு ஊர்லயும் நாடகத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அதெல்லாம் பாசு கொடுத்துட்டு லாஸ்ட் அதுக்கு நாங்களா பொறுப்பாளி தங்கச்சி இந்த ஆள் இங்க மட்டும் பேசல வாசல்ல உட்காந்துக்கிட்டு வந்தவன் போனவங்க கிட்ட எல்லாம் இதே பேச்சா பேசுறான் இவனை இன்னைக்கே நீ ஊருக்கு அனுப்பல அப்ப நான் போட்ட நகையெல்லாம் கொண்டாங்க தொட்ட பல்லுல அடிப்பேன் பாலிச்சு கூப்பிடுவேன் பிளாஸ்டோ அப்பட்டா இந்த ஆளுக்கு ரயில் சார்ஜுக்கு பணம் கொடுத்து வெளியே தள்ளு நல்ல வேலை அதிர்ஷ்டம் இந்தா சொல்ல ஏண்டா பிளாஸ்ட் நீ வெளியே வா ஒரு தண்ணி ஊத்துற எங்க இங்க வந்த நான் என் புருஷன் வீட்டுக்கு வந்தேன் நானா புருஷன் பின்ன நானே புருஷன் இடிப்பேன் நீங்க தான் புருஷன் நான் பொண்டாட்டி அத்தா மனசால உங்களை வரிச்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உங்களை பிரிஞ்சிருக்க முடியும் அதான் எங்க அப்பாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டேன் ஆமா நம்ம கல்யாணம் எப்ப ஏன் உண்மைன்னு இருக்கீங்க எனக்கு என்ன அழகு இல்லையா அறிவு இல்லையா குணம் இல்லையா எல்லாம் இருக்குது கொஞ்சம் லூசோன்னு நினைக்கிறேன் ஐயோ கொஞ்சம் இல்ல முழுக்க லூஸ் தானா கல்யாணம்னா எல்லாம் சரியாயிடும்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு அப்ப நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க புத்தி தெளிஞ்சிரும் அப்புறமா நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஐயோ பராசக்தி ஐயா என் பேர் ஒண்ணு பராசக்தி இல்ல லூசு லூசு நான் லலிதா லலிதா ஹாய் கிருஷ்ணா நான் கொஞ்சம் குடிக்கிறேன் நீ இதெல்லாம் குடிக்க கூடாதுமா உனக்கே இது உனக்குதான் பறவையிலேயே கிக் இருக்குது மனாவாரியா உளறிய இது வேற பாரு இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன லவ் பண்ணுங்க எனக்கு உன் மேல லவ் வரலையே எனக்கு உங்க மேல லவ் வந்துடுச்சு ஒண்ணு செய்யலாமா எனக்கு லவ் வந்துடுச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நீ ரொம்ப குழப்பற நீ என்ன குழப்பம் ஐயோ என்ன தொடற ஆமா
தொட்டாதான் லவ் வரும், அதனால தொடறேன். தொடக்கூடாது. தெய்வீக காதலர்கள் தொடலாம். இந்த பாரு, நான் சொல்றது கேளு. கல்யாணம் ஆகாத பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி ஒருத்தர் தொடவே கூடாது. தொடாம பேசிக்கிட்டே இருக்கலாம், தொடக்கூடாது. கூடாது. கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா? தொட்டுட்டா இல்ல? ஐயா, என் மேல உங்களுக்கு லவ் வந்துடுச்சு இல்ல? ஒண்ணு செய்வோமா? என்ன? எனக்கு எப்படியாவது உன் மேல லவ் வருதான்னு பாப்போம். எப்படி எப்படி? இந்த ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு எல்லாருமே ராத்திரியில சந்திச்சு பேசிதான் காதலர்களா மாறி இருக்காங்க. நாம ராத்திரியில சந்திச்சு பேசி பாப்போம். சரி சரி. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நல்ல உச்சி வெயில்ல உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க வாங்க, நான் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வெளியிலே உட்கார்ந்துட்டு இருக்கேன். லூசு லூசு. நான் தூங்க மாட்டேன். ஐயோ, திறந்த கதவு வழியாவா காதலா வருவான்? சௌரேறி குதிச்சுதான் வருவான். ஐயோ, செவரேறி குதிக்க போறீங்களா நீங்களா? நல்ல வேடிக்கையா இருக்குல்ல? ஆமா. டேய், மறந்துடாத. இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு இந்த வீட்டுல கிடைக்கிறதெல்லாம் சுத்திக்கிட்டு நேரா மவுண்ட் ரோடு வந்துரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்படியா சமாச்சாரம்? ஏன் கவனிச்சுக்கிறேன். ஐயோ, யாரு? நான்தான். ஐயா, நீங்களா? தூக்கத்துல ஏன் எழுப்புனீங்க? காதல் காதல். காலையில தூங்கி எந்திரிச்ச பிறகு பாத்துக்கலாம். ஐயோ, என்ன வர சொல்லிட்டு இப்படி பேசுற என்ன அர்த்தம்? ஐயோ, ஆமா வர சொன்னல. சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. காதல் மாதிரி பேசுங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இப்படி ஆரம்பிக்கலாமா? எப்படி? நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவான்னு டூயட் பண்ணலாமா? டூயட் பண்ணா நல்லா வராது. உங்க அப்பன் தான் வருவான், அறிவு கெட்டவன். அப்பா மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. சரி, அறிவு கெட்டவர். கரெக்ட் கரெக்ட். டூயட் பண்ணா அவர் காதுல விழுந்து வந்துட மாட்டாரா? லூசு லூசு. சினிமாவில எல்லாம் மொட்டை மாடியில தானே டூயட் பாடுறாங்க. அப்பெல்லாம் அவங்க அப்பா அங்க வரது இல்லையே. அந்த அப்பா கிட்ட டைரக்டர் வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாரு. வரும்போது ஒரு டைரக்டரையும் கூட்டு வந்திருக்க கூடாது. தமாஷு தமாஷு. லவ் வருது. ஐயோ, ஏன் சார் எங்களை கூட்டு வந்து காலை ஒடிச்சிட்டீங்க? திருடனையும் காணோம், ஒன்னையும் காணோம். போங்க சார். உங்க அப்பனுக்கு ஒண்ணும் புரியாது, சரியான முட்டாள். கல்யாணம் ஆகாத பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா இருக்கானே. என்ன லவ் பண்ற அளவுக்கு எவனும் முட்டாளா இருக்க மாட்டான்னு அவருக்கு தைரியம். என்ன பத்தி தெரியாது உங்க அப்பனுக்கு. நீங்க இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்கன்னு எனக்கே தெரியாது. எனக்கே இப்பதானே தெரியும். லலிதா, நெச்சத்தல லூசி. ஐயோ, இவ்வளவு சீக்கிரமா நமக்கு லவ் வந்துருச்சே. அம்மா, இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்குவேன். ரோமியோ ஜூலியட் மாதிரி பேசலாமா? எப்படி? ஐயோ, ஜூலியட் உப்பரிகையில உட்கார்ந்து இருக்கணும். நீ போய் எப்பரிகளை உட்காரு. எங்க உட்காரு? சீக்கிரம் சீக்கிரம். ரோமியோ ஜூலியட், நம்ம கல்யாணம் எப்போ? உங்க அப்பா செத்து போன உடனே. யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. நீ எப்படி இங்க வந்த? லலிதா எங்கடா? அப்பா, நான் இங்க இல்ல. லலிதா, நீ ஏமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? லூசு, என் பேர் உங்க லலிதா இல்ல, ஜூலியட். ரோமியோ கூட லவ் பண்ணிட்டு இருக்கேன் உப்பரிகையில இருந்து. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சார், இது உங்க குடும்ப விவகாரம். இந்த காதல் விவகாரத்தை நீங்க செட்டில் பண்ணுங்க. திருடவன் தான் நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, போர் வீரர்கள் போறாங்களா? டேய், மரியாதையா போட வெளியே. பாப்பா, அவரே வெளியே போய் சொல்றேன். அப்பா, அவரை நீ கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு. பொண்ணு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு அப்பா. இந்த கிழவனை அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறேன். பாப்பா, கிட்டத்தட்ட உன் வயசுலயே உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். தலையில எழுத்து. ஐயோ, வழுக்கத்தல ரொம்ப அடிக்காதப்பா. சார், போஸ்ட். எங்க போற? போஸ்ட் வந்திருக்குதுங்க. உன்னைத்தான் தபால் வாங்கப்படான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, எல்லா வீட்டுக்கு கொடுத்துட்டு முதல்ல வர்றியா? அஞ்சனேயா அனுமந்தையா, ஆசை வந்தால் ஆபத்தையா. அஞ்சனேயா அனுமந்தையா, ஆசை வந்தால் ஆபத்தையா. உங்க சித்தப்பா கிட்ட மாற்றம் தெரியுதா? தெரியுது. ஆமா,
ஏண்டா சித்தப்பா லெட்டர் பத்திரமா எடுத்துட்டு போறாரு, என்ன செய்வாரு? ஆண்டாளுக்கு நிச்சயம் லெட்டர் எழுதத்தான் போறாங்க. நம்ம கையில வசமா மாட்டிக்கத்தான் போறாங்க. என் பேர்ல உயிரே வச்சிருக்கிறாள். ஒரு கடுதாசி எழுதுறதுனால என்ன தப்பு இருக்கு? பெண்பாவம் சொல்ல எழுது. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும்னு ஊருக்கே உபதேசம் பண்ற நானு கடுதாசி எழுதுறதாவது அபச்சாரம், அபச்சாரம், வேண்டவே வேண்டாம். ஒரு காலத்துல எல்லாத்தையும் வெறுத்து மரத்தடியில உட்கார்ந்து இருந்த விஸ்வாமித்திரரு சேவிங் பண்ணிட்டு வந்து குடித்தனத்தை நடத்தி இருக்கிறாரு. பரவாயில்ல, எழுதுங்க. ஆமா, விஸ்வாமித்திரரே அப்படி செஞ்சிருக்கிறார். ஒரு கடுதாசி எழுதுறதுனால என்ன தப்பு? எழுது. இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை. என்ன மாதிரி அந்த பரமசிவம் பிள்ளைகிட்ட இருந்து பதில் லெட்டர் வந்திருக்குது. என்னமோ கண்ணா பின்னான்னு எழுதி இருக்குது. அந்த சங்கர் தம்பி வந்தா அந்த லெட்டர் கொடு. இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை. பரமசிவம் பிள்ளை இருந்து லெட்டர் வந்துதா? இல்லையே. வரலையா? ஆண்டாளை கேட்டு சொல்ல. ஆண்டாளை நான் சொல்றேன், நம்பிக்கை இல்ல. சரி, எப்படியும் வரும். பத்திரமா வச்சிரு, நானே வந்து வாங்கிட்டு போறேன். ஆண்டவர் தான் கொடுன்னு சொல்லிச்சு, ஏன்டா இல்லைங்கிற? கொடுத்து விட்டு செலவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொண்டு வைத்தியம் பேசாம இரு. இந்த லெட்டரை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறோம். பரமசிவம் பிள்ளை அவர்கள் தலைமையில் பிரம்மஸ்ரீ வித்வான் மார்க்கண்டேய தீட்சர் அவர்களால் விஸ்வாமித்திரன் கதா காலட்சேபம் நடைபெறும். கணக்கான சாப்பிட்ட உடனே நல்லா பேதி ஆகிற மாதிரி மாத்திரை இருக்கா? ஒரு 4 கொடு. உடலை அறுத்து கொடுறேன். யாரோ இவர் யாரோ? நான் கோயில் தர்மகர்த்தா, உள்ள வரலாமா? வந்துள்ளாம உள்ள வாங்க 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 வாங்க. என்ன விஷயமா வந்து? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இல்ல இருக்கு. நான் பரங்கி மலையில புதுசா ஒரு முருகன் கோயில் திறக்க போறோம். சரி, கும்பாபிஷேகத்துக்கு உங்க கதா காலட்சேபம் தான் வேணும். அது விஷயமா உங்களை புக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ப்ரோக்ராம் விஷயமா வந்திருக்கா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. அரிய பத்மா, இன்னொரு கப் காபி கொண்டாடி. ஆமா, லைட்டா நீங்க ஸ்ட்ராங்கா. எனக்கு எப்பவுமே ஸ்ட்ராங் தான். அரிய ஸ்ட்ராங்கா கொண்டாடி. ஆமா, உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வேணும்? சீதா கல்யாணம் வேணுமா, இல்ல கந்த புராணம் வேணுமா, இல்ல மீனாட்சி கல்யாணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. சதா முருக கடவுளை பத்தி மக்கள் பாடணும். அவ்வளவுதானே? இது எனக்கு வாசல் இல்ல, மக்களுக்காக. சாப்பிடுங்க. அந்த வாழை ஜோடிக்காம நான் மட்டும் சாப்பிடுறது. நான் என்னங்க கழுத, இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன். இந்தாங்க நானே ஆட்சி தரேன். சாப்பிடுங்க. அடியா சீக்கிரம் கடினா. பிம்ப முக வாடி வாடி வாடி. என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த பாப்பாவோட முகம் வெட்டுக்கு சினிமாவில சேர்ந்துச்சுன்னா சட்டுன்னு முன்னுக்கு வச்சிடும். ஆமா, இது யாரு உங்க பொண்ணா? என் சம்சாரமாகும். பரவாயில்ல, சினிமாவெல்லாம் கூட எனக்கு பிடிக்காது. ஏன் வைத்திருக்கப்படுற? நான் சினிமாவில் கொடுத்தா உங்க புகழ் போய் போது பயப்படுறோம். போடுங்களா? 4 பேர் வரும்போது வந்து நிக்கிறேன். சாப்பிடுங்க. இருக்கட்டும் சாப்பிடுங்க.